சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 25 நாளாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர் போராட்டத்தில் இடைநிலை 13 ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் சென்னை தலைமை செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் கோட்டை ரயில் நிலையம் அருகே பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். குறிப்பாக அவர்கள் ரயில் நிலையத்திலிருந்து தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். உடனடியாக அவர்கள் கோட்டை ரயில் நிலையம் அருகே பதாகைகளை ஏந்தி சாலையில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். குறிப்பாக தொடர்ந்து 25வது நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகை என்றும் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வந்திருந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் 25வது நாளை அவர்கள் போராட்டமானது எட்டியிருக்கிறது. மேலும் 10 நாட்களுக்கு மேலாக அவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் இடைநிலை ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். ஆனால் அதன் தோல்வி தழுவியதன் காரணமாக தொடர் போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தங்களின் கோரிக்கையானது நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் ஓயாது என்று ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு விடுமுறை நாட்களிலும் அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் 25வது நாளை எட்டியுள்ள நிலையில் இன்றும் அவர்கள் பதாகைகளை ஏந்தி சாலையில் அமர்ந்து போராட்டம் மேற்கொண்டனர். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்தனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.